ஹாய் ஹலோ. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்படினாலும் நம்ம ஜங்கு கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது அந்த மனுஷனுக்கு தான் என்ன ஸ்டோரி அப்படின்னா, சடன் மேரேஜ் வித் மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஜெக்கியோட அம்மா, டி தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்குக்கு. அம்மா என்னதான் மேம் நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிறதுலாம் போதாதா? ஏய் ப்ளீஸ்டா, அம்மாக்காக பண்ணிக்கோடா. உன் தம்பி பண்ணிட்டான், உன் அண்ணன் பண்ணிட்டான், நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்க? என் தம்பி பண்ணிட்டான், அண்ணன் பண்ணிட்டானா அவங்க தலையில ஏதாவது சொன்னா இருக்கா? எல்லாத்தையும் என் தலையில தான் ஏத்தி வச்சிருக்கீங்க. ஆ, அவங்க 2 பேர் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லைஃப் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. பிகாஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பெரிய பையனுக்கு ஒரு டீல் முடிக்க தெரியல, உங்க சின்ன பையனுக்கு ஒரு ஃபைல் சைன் பண்ண தெரியல. இந்த லட்சணத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வர குடும்பம் நடத்தணுமா? எனக்கும் இதுக்கும் செட் ஆகாது. சிக்கன் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வராதீங்க. சங்கு சிடா முடிவா. ஜேகே அப்படின்னு நின்னா அவங்க அம்மா பார்க்குறான். என்னம்மா வேணும் உங்களுக்கு? இதுதான் உன் முடிவான்னு கேட்டேன் ஜங்குக்கு. சரி மாம், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் அவள் வெறும் பேப்பரில் தான் எனக்கு பொண்டாட்டியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போயிட்டாரு. ஸோ வித்தின் ஒரு 1 மந்தில் ஜேகேயோட அம்மா இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. ஆண்டி எதுக்கு இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க? அது டீலுனா என்னடி பண்ணுறது, இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் அவன் பணம் அதுக்காகவே சுற்றுறாங்க. நான் பார்த்துருக்க பொண்ணு சின்ன வயசில் என் கூட ஸ்கூலில் ஒருத்தி படித்தா, அவளோட பொண்ணு. அவள் ரொம்ப நல்லதா தெரியுமா? அவளை மாதிரியே அவள் பொண்ணு இருப்பா. என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் அப்படி தான் இல்லைண்ணா. இன்னும் கிளம்பிட்டானா? அவரா? அவர் எங்கே கிளம்புவார் பாருங்க. சங்கு சாயந்தரம் வந்து திட்டாம இருந்தா சரி என் புருஷனை. உன் புருஷன் ஒழுங்கா இருந்தா என் பையன் ஏன்டி திட்ட போகிறான்? ஓ சரி அப்படின்னு லூனா போகிறாங்க. லூனா போய் மீரா பக்கத்தில் உட்காடுறாங்க. மீரா வந்து ஜேகேயோட தம்பி வைஃப், லூனா வந்து ஜேகேயோட அண்ணன் வைஃப். ஓகே, என்னாச்சு? திட்டுதான், வேற என்ன? நம்ம 2 பேரும் சரியான உதவாக்கரையை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ச்சே, இந்த சங்குக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி சுற்றி அந்த மின்ஹோ தரையில் கட்டி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவை எப்படியாவது நீ ஜியான்ஸ் குரூப்பில் போனால் போதும்னு எனக்கு பிடிச்சி தள்ளிட்டேன். ஜியான்ஸ் குரூப் பண்ணதுன்னு சங்குக்கு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மின்ஹோ. இங்கே மட்டும் என்னவா? அதே தான் ஜியான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் விழுந்தது என்னமோ ஜாக்சனுக்கு தானே. இப்போ வர வரைக்கும் எப்படி கொடுத்து வச்சிருக்கோ? கொடுத்து வச்சிருக்கா. சங்குக்கு பற்றி நமக்கு தெரியாதா? அவன் வீட்டுள்ள வர்றப்போ அவன் வழியில் ஒருத்தர் நின்னா கூட அவனுக்கு பிடிக்காது. இதில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் குடும்பம் நடத்தி நடக்கிற விஷயமா பேசுறீங்கடா. அதுவும் சரிதான், பாப்போம். ஏதோ இந்தியன் பூச்சாமே. அவங்க தான் பட்டாம்பூச்சின்னு சொல்கிறாங்க. இதை நசுக்கி கொல்ல போகிறான் ஜங்குக்கும் யாருக்கு தெரியும்? சரிக்கா, நம்ம போய் சைலண்டாக அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். பார்த்துக்கலாம். அப்படின்னு மொத்த குடும்பமாக பேக்கிங்லாம் முடிச்சு இந்தியா கிளம்புறாங்க. இந்தியாவில் பொண்ணு வீட்டு சைடை மட்டும் வச்சு மேரேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து சிம்பிளாக ஒரு இவங்க சைடு ரிலேட்டிவ் அவங்கள, ஏன்னா எல்லாரையுமே வந்து கொரியா வர வைக்க முடியாது, அங்கேருந்து எல்லாரையும் இந்தியா கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அவங்க சைடில் ஒரு மேரேஜ், இவங்க சைடில் ஒரு மேரேஜ்ன்ற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சைட் பொண்ணு வீட்டில் செம்ம ஏற்பாடு நடக்குது. நல்ல கிராண்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டை கொண்டு போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வச்சுட்டு எல்லாரும் சூப்பர் ஜாலியாக இருக்காங்க. அக்கா எப்படி மாப்பிள்ளை போட்டு பார்த்தியா? பார்த்தேன்டி. எப்படி இருக்காரு? அழகாக இருக்காரு. ஆஹா, சரி, ஜோஷுவா மறந்துட்டல? வந்துட்டேன். செல்லம். ஹைவயன். பயமாக இருக்குடி. அட ஒன்றும் இல்லை, விட்டு பார்த்துட்டோம். ஜோஷுவா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? அதெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. அவனே தானே உன்னை வேணான்னு தூக்கி போட்டு போனான், அப்புறம் எப்படி வருவான்ற? இல்லடி, அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை கால் பண்ணா, நான் தான் எடுக்கல. ஸோ கரெக்டாக இவங்க வேறு இப்படி கேட்டதும் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி, பார்த்துக்கலாம்க்கா, எந்த பிரச்சனையும் வராது. மாப்பிள்ளை வீட்டு சேர்த்து ரொம்ப பெரிய பணக்காரங்களாமே. அம்மா சொல்லிச்சு. ஆமாடி, பெரிய
எம்பயரே நடத்துறாங்க அவங்க ஊர்ல அவங்க. அது வேற யோசிச்சா எனக்கு ஒரே பயமா இருக்கு. எதுவும் யோசிக்காத அதுக்கு. ஏன்னா அப்புறம் நீ எப்போ ஊருக்கு போற? நான் கல்யாணம் ஆச்சு ஒரு 10 நாள் இங்கே இருப்பேன், அப்புறம் போயிடுவேன். சரி, அங்கேயும் ஏன்டி ஒர்க் பண்ணுறேன்? இங்கேருந்து அப்பா அம்மா கூட இருக்கலாம்ல. சரி, எனக்கு என்ன தெரியும் மேடம் இப்படி பாதிக்கு கொரியா கிளம்பி போவீங்கன்னு புருஷனை கூட்டிகிட்டு. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்காங்க, என்ன போய் சும்மா அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துவா. சரி டி போ. சரி இருடி, நான் போயிட்டு வரேன். ஓகே போ போ. ம் ஸோ வயன் அப்படியே போது நடந்து போயிட்டுருக்கா. வயன் எங்கே போகிற? எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காங்க, அதான் மாமாட்டி இருக்காங்க. சரி சரி, இந்தா இதை எடுத்துட்டு போய் குடிச்சுக்கறியா மாப்பிள்ளை அம்மா கையில்? சரி குடு. அப்படின்னு வாங்கிட்டு வரா வயன். ஆ ஆண்டி. வாமா. நீ நான் லில்லியோட தங்கச்சி. பேர் என்னடா? வயன் ஆண்டி. செம்ம அழகாக இருக்க வயன். அப்படியே அக்காவோட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு. ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் 2 பேரும் செம்ம அழகு. தேங்க்ஸ் ஆண்டி. எல்லாம் அவங்க அம்மா கிட்டேருந்து வந்தது தான். அவங்க அம்மா செம்ம அழகாக இருப்பா. அப்படியே வயன் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகி சிரிக்கிறா. லைக் திடீர்னு புதுசாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி சிரிப்போம்ல. ஓகே அந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுது, வயன் அதை கொடுத்துட்டு ஆண்டி. ம் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? ஏன் உன் மாமாவை இப்போவே பார்த்தாகணுமா? இல்லை, நான் ஃபோட்டோ பார்க்கல. ஃபோட்டோ அப்பா கிட்ட இருக்கான். ஸோ நான் அப்படியே அவர் ஒரு தடவை பார்த்துட்டு போப்பா. ம் பார்த்துட்டு போ. நீங்கள் வந்து 3rd ரூம். ஓகே ஆண்டி. அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வரா. வெளியே வந்து அந்த ரூம்க்காக தான் நடந்து போகிறா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரூம் கிட்டேயே ஒருத்தர் நிற்கிறாரு ஃபோன் பார்த்துட்டு. ஹலோ. ம் ஹலோ. என்ன? ஐயோ, நூறு பாட்டி போடு. மாப்பிள்ளைங்க. என்ன? மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ளைங்க. சாரி, என்ன வேணும்? நான் கல்யாணம் பண்ணோட தங்கச்சி. மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்கன்னு சொன்னீங்கன்னா போயிடுவேன். நான் தான் மாப்பிள்ளை. என்ன? நான் தான். நீ தான் என் அக்கா லில்லியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம். சீரியஸாவா? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, செம்ம அழகாக இருக்க மாமா. என்ன? செம்ம அழகாக இருக்கீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் என்ன. என்ன வேணும் உனக்கு? சும்மா என் அக்காவை கட்டிக்க போகிற அந்த கொடுத்து வச்ச பீஸ் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். என் அக்காவும் கொஞ்சம் கொடுத்து வச்சவ தான் போல. செம்ம அழகாக இருக்கீங்க. ஜிகே அப்படியே அவளே பார்த்துட்டு இருக்கான். அவள் சரி ஓகே மாமா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போகிறப்போ திரும்பி கிட்ட வந்துட்டு "ஆ, கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? செம்ம அழகாக இருப்பீங்க. ஒரு இருந்தாலும் அழகாக இருக்கீங்க, சிரிச்சா இன்னும் அழகாக இருப்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து போகிறா. அஜய்க்கு அப்படியே அவளோட ஹேர்லேருந்து அவள் பேக் அப்படியே டிங் டிங் டிங்கு ஆட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அது வரைக்கும் அப்படியே பார்க்குறான். தங்கச்சியா நீ பண்ணா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். சம்போக் மூஞ்சி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. கேட்க அப்படியே அவன் கொடுத்துருக்க அந்த ரூமில் போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு சீலிங்க பார்த்துட்டு அவன் நெஞ்சு மேலே கை வச்சுட்டு இருக்கான். பையன் கிட்ட வந்துட்டு மாப்பிள்ளைங்கன்னு இருப்பான்ல. ஸோ அதப்போ ஜிகேக்கு அப்படியே படன்னு வந்திருக்கும். ஜிகேக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கான். அவனுக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி ஆனதில்ல. வாயனை கொஞ்சம் கிட்டத்துல பார்த்ததும் ஜிகேக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு. சம்போக் என்ன யோசிக்கிற நீ? அவன் அக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்க. மற்றதே அம்மாக்காக தான். இதில் இன்னொருத்தி கேட்குறேன் உனக்கு அப்படின்னு ஜிகே அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் நடக்குது. செம்ம ஜாலியாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 4:30 எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க கட கட கடன்னு. 6 o'clock முகூர்த்தம். ஸோ கிளம்பிட்டு மாப்பிள்ளை உட்காந்தாச்சு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜேகே அந்த தாலியும் எடுத்து கட்டுறான். எல்லாரும் செம்ம ஹாப்பி. வாயில ஓடி வந்து 2 பேருக்கு நடுவில் நின்றுட்டு 2 பேர் இடுப்பையும் கை போட்டுட்டு இருக்கா. ஜிகேக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. ஏ லிலி. மாமா பத்ரம். ஏய் என்ன? ஏய்
என் மாமாக்கு என்ன ஆச்சு? அப்படின்றா. ஸோ இந்த பக்கம் ஜிகேயோட அம்மா மட்டும் தான் சிரிக்கிறாங்க. மீதிக்கு எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஸ்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிகே இந்த மாதிரி டச் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். இவ்வளோ நேரம் லில்லியை கூட அவன் உரசிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டான். கொஞ்சம் கேப் எப்போவுமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவன் அப்படியே அவள் ஷோல்டர்லாம் அப்படியே இடிக்குது ஜேகேவை. கை போட்டு நின்றுருக்கா. அப்போ அது என்ன மாதிரி இருக்கும்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஜிகேக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஜிகேயோட அம்மா நோட் பண்ணுறாங்க. இவன் இப்படிலாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டானே. பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஜிகே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஜிகே என்ன பண்ணுறான், லைட்டாக கேப் விடுறான் அவனுக்கும் வயனுக்கும். வயன் அப்படி பொறுமையாக கீழே வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக இறங்கிட்டு இந்த மண்டபம் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க எல்லாம். திடீர்னு லில்லி மயங்கி விழுந்துட்டா. தூக்கி போடு, காரில் தூக்கி போட்டு மொத்த ஃபேமிலியுமா ஹாஸ்பிட்டல் போகுது. என்னாச்சுன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு டாக்டர்? உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. டாக்டர், உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார்? அவர் டாக்டர் ஜேகே பார்த்துட்டு யூ நாட்டி அப்படின்ட்டு போகிறாரு. வயனுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் வயனுக்கு தெரியும் நீதிக்கு எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. லில்லி பொறுமையாக அந்த ரூம்லேருந்து வெளியே வரா. லில்லியோட அம்மா ஒரே அறை தான் விடுறாங்க. என்னடி சொல்லிட்டு போகிறாங்க, என்ன சொல்லிட்டு போகிறாங்க? மாது மா மாது அது அது யார் கூட தெரியுது? என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்மா. செம்ம அடி விழுது லில்லிக்கு. ஜிகேயோட அம்மா அப்படி கலங்கி போய் நின்றுட்டாங்க. ஜிகேக்கு அவங்க அம்மா அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்திருக்கும் லில்லி மேலே. வேகமாக லில்லி கிட்ட வரா. விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒழிய வேண்டியதானே. என் டைம் வேஸ்ட். என் ஃபேமிலியை மொத்தமாக இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் இப்படி நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு லில்லியை பார்த்து அப்படியே பல்ல கடிக்கிறான். வயன் பட்டு நம்ம மாமா மாமா அது ஜேகே அப்படியே முறைக்கிறான் வயனை. வயன் அப்படியே அமைதியாயிட்டா. நீ என்ன பண்ணுற? அவனுக்கும் சித்தோ இல்லைன்னு தானே சொன்னேன். என்ன இப்போ ப்ரெக்னென்ட்னு? சாரிடி, அவங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன். அது அது எனக்கும் ஜோஷுவாக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு வயன் அப்படின்னு வயன் காதுகிட்ட வயனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக சொல்கிறாள் லில்லி. எல்லாரும் இந்த பக்கம் மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க. லூனாக்கும் மீராக்கும் சொல்லவே தேவையில்ல, கிடச்சிதுரா சான்ஸ்னு. செம்ம ரைடு. ஜேகே என்ன யோசிச்சானே தெரில. பட்டுன்னு லில்லி கழுத்தில் இருக்க தாலியை அறுத்துட்டான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? உன் கூட வாழணுன்றியா அப்படின்னு அப்படியே கடன்னு வெளியே போகிறான். ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சான். திருப்பி வந்து வயன் கையை செம்ம டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு வந்து காரில் ஏறிட்டு அவன் கார் ட்ரைவ் பண்ணுறான். எங்கே போகிறோம்? ஜேகே அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அது மாதிரியே ஒன்று எனக்கு உடனே வேணும் அப்படின்னு தாலியோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணி விடுறான். ஸோ அந்த சைடு அவனோட அசிஸ்டண்ட் அவனோட வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு மேரேஜ் செட்டப்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தாலி 2 மாலை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஜேகே வந்து இறங்கிட்டு பையனை பிடிச்சி கீழே இறக்குறான். விடுங்க மாமா, மாமா விடுங்க விடுங்க, இங்கே பாருங்க, விடுங்க விடுங்க, எனக்கு பயமாக இருக்கு, விட்டுருங்க ப்ளீஸ். வா ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க வான்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறான். அவங்க தங்கியிருந்தாங்கல்ல அந்த வீடு தான். ஸோ அங்கே வந்த உடனே ஜிகே பட்டுன்னு இந்த மாலை எடுத்து அவள் கழுத்தில் போடுறான். எடுத்து போடு ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, ப்ளீஸ் 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 எடுத்து போடுடி. அவளும் அப்படியே அழுதுகிட்டே அந்த மாலை எடுத்து அவன் கழுத்தில் போடுறா. அந்த தாலி அவன் கையில் எடுத்துகிட்டே நான் அவங்கள மாலைலாம் வாங்கி வைக்கவே சொல்லி எதுக்கு இதெல்லாம் சார், அது சாரி சார் அப்படின்றாங்க. ஸோ ஜிகே பட்டுன்னு அந்த தாலி எடுத்து அவள் கழுத்தில் அப்படியே கட்டுறான். அவ்வளோதான், எனக்கு அப்படியே அவள் உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது. ஒரு 1 hour முன்னாடி அக்கா கழுத்தில் தாலி கட்டினா, இப்போ அவள் கழுத்தில் தாலி கட்டிகிட்டு இருக்கான். இது முழுக்க உன் அக்கா என் குடும்பத்துக்கு ஏற்படுத்தின அசிங்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அங்கேயே உட்காந்துருக்கான். ஸோ நாளைக்கு தானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே அமைதியாக இருக்கா. ஸோ அவனோட அசிஸ்டண்ட் ஆமாம் சார் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதில் லில்லின்ற எல்லா இதையும் எடுத்துகிட்டு வாயனோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேங்க. நாளைக்கு எனக்கும் வாயனுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் நாளைக்கு எங்கள் 2 பேருக்கும் கொரியா போகிறதுக்கான டிக்கெட் புக் பண்ணேன். அவங்கெல்லாம் பொறுமையாக வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஐ ஹாவ் டு கோ டுமாரோ நைட். ஓகே சார் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாயன் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா. கடைன்னு மண்டபத்தில் இருக்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கள அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சங்கு என்னடா பண்ணி வச்சிருக்க? சாரிம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதாம்மா. ஜிகி என்னடா நீ? நான் என்ன பண்ண சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிற ஜிகி? மாம் உங்களுக்கு என்ன? நான் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க அவ்வளோதானே? தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பிரச்சனை இப்போன்னு கேட்குற? அது என்னடா ஜிகி? மாம் ப்ளீஸ் ப்ளீஸ் மாம் ப்ளீஸ். ஜிகி ஜிகியோட அண்ணா மின்ஹோ. ஜிகி நீ பண்ணுறது ஜிகி அப்படியே நிமிர்ந்து ஒரு முறை தான் மறைக்கிறான். மின்ஹோ அமைதியாகிட்டாரு. லூனாக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. சங்குக் அவரை ஏன் முறைக்கிற? அவர் இப்போ என்ன சொன்னாலும் அவரை நீ முறைக்கிற? உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ஸ்டெப்ஸ் கிட்ட போயிட்டான். வாயின் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுனா வா, இல்லைனா இங்கே நில்லு அப்படின்ட்டு மேலே போகிறான். வாயனை அங்கேயே நின்று செம்மையாக அழுகிறா. ஜிகேயோட அம்மா சாரிடா, அவன் இப்படி பண்ணுவான்னு தெரியாது. பரவாயில்ல அது அப்படின்னு என்ன பேசணுன்னே தெரில. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. வாயன் இப்போ தான் அந்த ரூம் உள்ளே போகிறா. ஜிகே பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். அவள் உள்ளே போய் அந்த டோரை லாக் பண்ண உடனே ஜிகே அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அவள் கிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீயும் இந்த மாதிரி என்னை ஏமாத்தணும்னு நினச்ச? நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். நான் உன்னை ஏமாத்துவேன் தோணுதுன்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆ அக்கா மாதிரி நான் உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஜேகே அப்படியே அவள் கண்ணையே பார்த்துட்ருக்கான். ஜிகேக்கு இதெல்லாம் ரொம்ப வெரி ஃபஸ்ட் டைம். லைக் இந்த ஸ்கூல் படித்ததுலேருந்தே இந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க தெரியுமா, அதுலேருந்தே ஜிகே மாதிரி பிரின்சிபலாக இருப்பான். லைக் நம்மக்கிட்ட யாரும் இப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் யாரும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. நம்ம ஒருத்தவங்க கிட்டே ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசணுன்னா தானே அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நம்ம சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு என்னடா வாடா போடா அந்த மாதிரி கேஷுவலாக ஆகிடுவாங்க. இல்லைனா வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அதனால் ஜேகே யார் கூடமே வந்து ஒரு அந்த நார்மல் பாண்டே இருக்காது ஜிகேக்கு. எல்லார்கிட்டையுமே ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸோட தான் இருப்பான். அவன் ஒரு மாதிரி ரிசர்வ்டான டைப்பு. அவனை சிரித்து பார்த்துருக்காங்கன்னா அது ரொம்ப அபூர்வமான விஷயம். பார், நீ என்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நான் சொல்ல. அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ எப்படி சொன்னாலும் நீ சொல்கிறதுக்கு அர்த்தம் ஒன்று தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. ஏற்கனவே நீ எனக்கு கொடுத்த ஷாக்கே இன்னும் என்னால் தாங்கிக்க முடியாமல் இருக்கு. நீ இன்னும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே செஸ்ட்டில் கை வச்சு லைட்டாக அவனை பின்னாடி தள்ளுறா. ஜிகே ரொம்ப செம்மையாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் டைம் அவளை அவ்வளோ கிட்ட பார்த்துருப்பான்ல, அந்த மொமெண்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது ஜேகேக்கு. இப்போது அவன் அப்படியே பார்க்குறான். போ தூங்கு. அப்போ போயிட்டு பெட்டில் உட்கார்றா. ஜிகே போய் கவுஸில் படுக்கிறான். இங்கே பாரு என்ன அப்படின்றான். அவளும் ஃபுல்லாக பில்லோலாம் எடுத்து அந்த நடுவில் அடக்கிட்டு, நீ இருக்க ஹைட்டுக்கு அந்த கவுச் பத்தாது, எனக்கு கீழே தூங்கி பழக்கம் இல்லை, ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் படுத்துக்கோ. இது தாண்டி நான் வரமாட்டேன், இது தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஜிகேக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும், ரொம்ப லைட்டாக. ஜிகே என்ன பண்ணுறான்? என்ன பார்த்துட்டே இருக்க? ஜிகே அப்படியே பொறுமையாக படுத்துட்டான். வயன் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவள் அப்படியே பொறுமையாக படுக்கிறா. குட் நைட். அந்த பக்கம் வந்து பதிலே வரல. ஜிகே எதுவுமே சொல்லாததுனால வயன் என்ன பண்ணுறா, அப்படியே முணங்கிட்டே இந்த பக்கம் திரும்பி படுக்கிறா. ஜிகே ரொம்ப ஸ்லோவா குட் நைட் அப்படின்றான். ஸோ வயன் லைட்டாக சிரிச்சிருப்பா. சிரிச்சிட்டு அப்படியே கண்ண மூடி தூங்குறா. ஸோ நெக்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடியுது. வயனோட ஃபேமிலியால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. லைக் ஒரு 2 days கழிச்சு வயனுமே வந்து
அவங்க அக்கா லில்லி கூட அங்கே போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்த இந்த இதில் ஜேகே வயனோட ஃபேமிலியவே கூப்பிடவே இல்லை. யாருமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். வயனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். அம்மா என்னடா கொரியாவில் அரேஞ்ச் பண்ண மேரேஜை கேன்சல் பண்ணுங்க. என்னடா ஜேகே சொல்கிற? ஒரு ஹெல்த் எமர்ஜென்சின்னு சொல்லி கேன்சல் பண்ணுங்க மாம். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம். ஜேகே அதான் இப்போ கூட மாம் ப்ளீஸ் சொன்னால் அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னா. ஸோ இந்த வீட்டில் ஜேகே கிட்ட ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா அது அவங்க அம்மா மட்டும்தான். அண்ட் அவங்களும் பிஸ்னஸ் விஷயத்தில் அவங்ககிட்ட ஆர்கியூவே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தெரியும் பிஸ்னஸ் விஷயத்தில் அவங்ககிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணால் அவ்வளோதான், ஜேகே ஒரு மாதிரி மிருகம் மாதிரி ஆயிடுவான். ஸோ இப்படி இருக்கவே எல்லாரும் ஃப்ளைட் ஏறுறாங்க, கொரியா வந்து இறங்குறாங்க. ஜேகே போகிறான். வேன் ரூம் கொரியா வரேன் அப்படின்னு பொறுமையாக ஜேகே பின்னாடியே ஏறி போகிறா. என்ன இதுதான் ரூம், இங்கே நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. உனக்கு அதெல்லாம் செட் ஆகுமா செட் ஆகாதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் உன் விருப்பம் போல் இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட பேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. வயன் கீழே போகிறா. அக்கா லூனா அப்படியே பொறுமையாக திரும்பி அவளை பார்த்துட்டு ம் சொல்லுவாயன் என்ன வேணும்? அது அது தண்ணி வேணும். தண்ணி ரூம்லேயே இருக்குமே வயன். இல்லை அங்கே காலி மேம் இப்போ தானே வந்தாங்க, இன்னும் ஃபில் பண்ணல மேம் சாரி அப்படின்னு வேக வேகமாக வயன்கிட்ட வராங்க. லூனா என்ன பண்ணுறான்? நெல்லு வயன். சொல்லுங்கக்கா. அதான் கிச்சன் வயன், உனக்கு என்ன வேணுமோ நீ அங்கே போய் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அந்த மெய்டுக்கு அல்லு இல்லை, ஜேகேவோட ஒய்ஃப்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன இந்த பொம்பளை இப்படி நடத்துது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ வயன் அப்படியே கிச்சனில் போகவே அந்த மெய்டும் வயன் பின்னாடியே வராங்க. மேம் நான் எடுத்து தரேன். இல்லைக்கா தண்ணி தானே நானே எடுத்துக்கிறேன். மேம் இனிமேல் ஏதாவது வேணும்னா மேலே ரூமில் ஃபோன் இருக்கும், அதுலேருந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். வயன் அப்படியே பார்க்குறா. ஓ இல்லைக்கா எனக்கு இல்லை மேம் ப்ளீஸ். நீங்கள் வந்து இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணுறத பார்த்தா என் வேலை தான் மேம் போயிடும். சரி ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன் இனிமேல். மேம் எந்த நம்பர் நீங்கள் டயல் பண்ணாலும் அது கிச்சனுக்கு தான் வரும். ஓகே மேம். அப்புறம் 24 ஹார்ஸுமே நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் எப்போ எது வேணும்னாலும் தாராளமாக ஃபோன் பண்ணலாம் மேம். வயன் லைட்டாக சிரிக்கிறா. ஓகேக்கா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே வெளியே வரா. ஸோ இப்படி தான் டேஸஸ் வந்து போகுது. ஜேகே வந்து காலையில் போனானா ரொம்ப லேட் நைட் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வருவான். அவன் எப்போ வரான் எப்போ போகிறான்றது வயனுக்கே தெரியாது. சில சமயம் பார்ப்பா, சில சமயம் பார்க்கக்கூட முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு அரவுண்ட் 2:30 அந்த மாதிரி இருக்கும் மதியம். வயன் காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பா. அவள் பாதி காஃபி அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ஃபோன் ரிங் ஆகுதுன்னு எடுக்கலான்னு எந்திரிச்சிருப்பா. அவள் கையை கப்பை வச்சுட்டு எந்திரிக்கிற அந்த சேம் டைமில் கப்பு வந்து கீழே விழுந்துடுது டேபிளில் நிற்காம. ஸோ அயன் வந்து என்ன பண்ணுறா, ஐயோ துடைக்கணுமா இது வர அப்படின்னு திரும்புகிறா. மேட் கட கட கடன்னு துணி எடுத்துகிட்டு வந்து துடைக்கிறதுக்கு உட்காந்து லைட்டாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. லூனா வரா, அவள் கூடவே மீராவும் வரா. வயன் நீ தான் உடச்சியா? அது தெரியாமல் விழுந்துச்சுக்கா. சுச்சோ. இந்த லூனா மீரா இவங்க 2 பேருமே வயனை விட பெரியவங்க. என்னதான் மீரா வந்து ஜேகே தம்பி ஒய்ஃபாக இருந்தாலும் வயனை விட பெரியவங்க. ஸோ அக்கானே கூப்பிட்றா. ஓகே தெரியாமல் உடஞ்சிச்சுக்கா. ஐயோ நீயே க்ளீன் பண்ணுவாயன், அப்படியா மெய்ட் கிட்ட கொடுப்ப? நீ தானே உடைச்ச, நம்ம தானே க்ளீன் பண்ணணும். ஆமாக்கா நம்ம தான் பண்ணணும், நீங்கள் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு வயன் நீட் டவுன் பண்ணுறா. மேட் வந்து எந்திரிக்கிறாங்க. மேம் மேம் நீ பரவாயில்லக்கா நான் பண்ணுறேன் அப்படின்னு வயன் அதை வாங்கி வைப் கூட பண்ணல, கரெக்டாக ஃப்ளோரில் இருக்க போகிறா. வயன் வயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜேகே எல்லாருக்கும் அல்லு இல்லை, மெய்டுக்கு அழ வரா மாதிரி ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. வயன் அப்படியே பொறுமையாக எழுந்திரிக்கிறா. என்ன பண்ணுற? அது காஃபி கொட்டிடுச்சுங்க. நான் தான் கொட்டிட்டேன். அதான் அதுக்கு நீ ஏன் பண்ணணும்? அது நான் தான் கொட்டிட்டேன். அதுக்கு நீ ஏன் க்ளீன் பண்ணணும்? அது ஜேகேயோட பார்வை அப்படியே வயன் கிட்டேருந்து அந்த மேட் கிட்ட ட்ராவல் ஆகுது. நான் தான் சார் க்ளீன் பண்ண உட்காந்தேன். லூனா மேமும் மீரா மேமும் தான் சார் சொன்னாங்க வயன் நம்ம கொட்டினா நம்ம தானே க்ளீன் பண்ணணும்னு. அதனால தான் மேம் என் கேட்டேன். ஜங்குக் அவங்க தான் பண்ணாங்க, நான் தான் வாங்கினேன், அவங்களே அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வயன் அந்த மேடுக்கும் ஜிகேக்கும் நடுவில் வந்து நிற்கியா. ஜிகேக்கு அப்படியே அந்த வயனை பார்த்தாலே ஒரு மாதிரி அவனுக்கு படன்னு வரும்ல, அந்த மாதிரி ஆகுது.
ப்ளீஸ் ரொம்ப கோவப்படாத. நான் தான் சொன்னேன் நானே பண்ணிக்கிறேன்னு. யார் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. சாரி ஏதாவது தப்பாக இருந்தா. ஜேகே வயனோட கையை பிடிச்சி அவனுக்கு பின்னாடி இழுத்து நிற்க வச்சுட்டு, இங்கே பார், அவளே பண்ணுறனாலும் அவளை எந்த வேலையும் வாங்கக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். சாரி சார். சாரி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல சார். சாரி. சாரி சார். ம். ஜிகே அப்படியே லூனா மீரா அவங்க 2 பேரையும் பார்க்குறா. காஃபி யார் கொட்டினா யார் துடைக்கணும்னு இந்த வீட்டில் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 பேரும் யார்கிட்டயும் எதையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சங்குக் நாங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொட்டினா நீங்கள் தான் துடைப்பீங்களா? சங்குக் நீங்கள் கொட்டினா நீங்கள் தான் துடைப்பீங்களா? சங்குக் அது நீங்கள் கொட்டினா நீங்கள் தான் துடைப்பீங்களா? இல்லை. அப்புறம் அப்புறம் என் பொண்டாட்டி எதுக்கு துடைக்கணும்? ஆ, என் பொண்டாட்டி எதுக்கு துடைக்கணும் அப்படின்னு பல்ல கடிக்கிறான். பின்னாடி இந்த வயன் நான் அவனோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறா. ப்ளீஸுங்க, எனக்கு ப்ளீஸ். ஜங்கு ஜங்கு பயமாக இருக்குது ஜங்கு. ஜேகே அப்படியே காம ஆகுறான். அப்படியே திரும்பிட்டு, இங்கே பார், என்ன பாரு. ம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, என் அம்மாவே சொன்னா கூட நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு தாண்டி என் அம்மாவே சொன்னா கூட இல்லை ஆண்டி மேடுகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அது உன்னால் சொல்ல முடியலையா? உனக்கு கஷ்டமாக இருக்கா? சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து மேடுகிட்ட சொல்லு. இந்த எக்ஸ்கியூஸ் என் அம்மாவுக்கு மட்டும்தான். அதை தாண்டி வேற யார் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னாலும் மேட்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லணும். நீ ஏதாவது பண்ணாலும் மேடை தான் கூப்பிடணும். புரியுதா? சங்குக்கு ஒரு காஃபி கப் தானே. இங்கே பார், இதெல்லாம் நான் நாயாக உழைச்சி வந்தது. நான் ஒரு நாள் நின்னேன்னா அப்புறம் தெரியும் இங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு. அப்படியே அந்த பக்கம் லூனா மீரா அவங்க 2 பேரையும் பார்க்குறான். நீ தான் இங்கே ராணி மாதிரி இருக்கணும். ஏன்னா இதை மொத்தமாக ரூல் பண்ணுறது நான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ம். அப்படின்னு படி ஏறுறான். அவளும் அப்படியே பின்னாடியே ஏறுறா. அந்த மேடை பார்த்தா தான் பாவமாக இருக்கு வயனுக்கு. ரூமுக்கு வந்தவொடனே, நான் சாரி ஜங்கு, நான் தான் போயிருக்கக்கூடாது. அந்த மேடை எதுவும் சொல்லாத. சரிப்போ அப்படின்றான். ஸோ இப்படி தான் இவங்களோட டேஸஸ் பாஸ் ஆகுது. ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. வயனுக்கு காஃபி போடணும் போல் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாள். அவள் வேற வெளியூருக்கு போய் படிச்சுட்டு இருந்தா அவங்க வீட்டில் இருந்தப்போ. ஸோ அவள் குக்கிங் க்ளீனிங்னு எல்லாமே டெய்லி அவளுக்கு வந்து பண்ணி பண்ணி பழகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 3 வீக்ஸ் சும்மா இருந்ததே அவளுக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அவளுக்கு. ஆக்சுவலாக எந்த வேலையும் செய்யாது. ஸோ நம்ம காஃபியாவது போடலாம் அப்படின்னு எந்திரிச்சு வந்து காஃபி போடுறா. கரெக்டாக ஜேகே வர சவுண்ட் கேட்டதும் ஜேகேக்கும் சேர்த்து காஃபி பண்ணுறா. அவள் அதை எடுத்துகிட்டு திரும்பும்போது லூனாவும் ஜேகேயோட அம்மா வைக்கிறான். வயன்மா, சொல்லுங்க அத்தை. காஃபி ஜேகேக்கு தானே போட்ட? ஆமாம். இதை அவன்கிட்ட கொடுக்காத வயன்மா. ஏன்? இது ஜேகே இங்கே அவனுக்கு காஃபி போடுறதுக்குன்னே ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சுருக்கான். இந்த மாதிரி தான் ப்ரிசைஸ்டாக காஃபி போடணும்னு. ஸோ ப்ளீஸ்மா காஃபி அவனுக்கு கொடுக்காத. அத்தா அது அவன் சொன்னா கேட்பல்ல, என் சடலம்ல. நீ அவனுக்காக ஆசையாக போட்டுன்னு எனக்கு புரியுது. நான் அவனுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கிற பக்குவம் கிடையாது. திட்டுவான். கொடுக்காத. சரித்த, இப்படி சொல்லி புரிய வைங்க. என்னதான் அவர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவர் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லூனா வெளியே போய் ஹாலில் உட்கார்றா மீன்ஸ் ஜேகே உட்காந்துருக்கானா அங்கேருந்து ஒரு 20-30 ஃபீட்ஸ் தள்ளி தான் மீதி இருக்க எல்லாருமே உட்காரது நார்மலாக கேஷுவலாக உட்கார இடமே. மற்றபடி ஜேகே உட்காந்துருக்க இடத்துல இந்த ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறாங்க அப்படின்னா தான் ஜேகே உட்காந்துருக்க இடத்துக்கு யாராவது வருவாங்களே. ஸோ வயன் அப்படியே பொறுமையாக போய் வெளியே போயிட்டு அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்ன என் புருஷனுக்கு காஃபி கூட போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஜேகே மேலேயும் கோவம் வருது, அவன் வீடு மேலேயும் கோவம் வருது. ஸோ அவன் அப்படியே போயிட்டா. அவள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறத ஜேகே பார்க்குறான். என்ன உருன்னு போகிறா. ஸோ மேட் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சார் காஃபி. உள்ளே என்ன ஆச்சு கிச்சனில்? சார் கிச்சனில் என்ன ஆச்சு? சார் அது கிச்சனில் என்ன ஆச்சு? சார் அது வயன் மேம் காஃபி போட்டாங்க. ஓகே.
சார் உங்களுக்கு போட்டாங்க. ஓ, அதை லூனா மேமும் பெரியம்மாவும் சாருக்கு பிடிக்காது, நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதான் அவங்க அப்படியே ஜேகே அப்படியே அமைதியாக இருக்கான். ஒயின் போட்ட காஃபி இவ்வளோ தானே இருக்குது. ஆமாம் சார், இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதை கொண்டு வா. சார் கேட்கலையா? கேட்டுச்சு சார் அப்படின்னு கடை கடை கடைன்னு மேட் போயிட்டு ஒயின் போட்ட காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஜேகே அதை குடிக்கிறான். மொதல் சிப்பில் ஜேகேயோட கண் அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக மாறுது. நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல்லாக குடிச்சிட்டு ஜேகே எப்போவுமே எனக்கு கடைசியில் ஒரு 3 வாய் கிட்ட வைப்பான் அந்த கிளாஸில். இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டான். ஜேகே அம்மா கடுகடான்னு வந்து பார்க்குறாங்க. என்னடி ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிட்டான்? அதாம்மா எனக்கும் தெரியல, தம்பிக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மேட் சொல்கிறாங்க. ஜேகேவோட அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஜேகே மேலே வரான். வாயின் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு புக்கை பார்த்துட்டு ஒரு புக்கை மடியில் வச்சுட்டு சும்மா புக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவனோட காஃபி நல்லா இருந்துச்சு. வாயின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. என்ன? உன்னோட காஃபி நல்லா இருந்துச்சு. வாயின் பட்டுன்னு இருந்துச்சுட்டா. நீ குடிச்சியா? ம், சீரியஸாக நல்லா இருந்துச்சா? நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து எனக்கு நீயா காஃபி போட. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஜிகே பட்டுன்னு ஹக் பண்ணிட்டா. ஜிகேக்கு ஒரு மாதிரி இப்படி ஜிவ்வுன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் தெரியுமா. எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருந்துச்சு எந்த ஒர்க்குமே பண்ணாமல் அமைதியாக இங்கே இருக்கிறது. எனக்கு பிடிக்கவே இல்லை. என் வீட்டில் நான் ஏதாவது ஒரு துருன்னு பண்ணிகிட்டே இருப்பேன். உன் வீட்டில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம வீடு வேணா அப்படியே பட்டுன்னு பின்னாடி வந்துட்டா ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு. நம்ம வீடு தான் அது. இனிமேல் உனக்கு நானே காஃபி பண்ணலாமா? ம், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஓ, ம், ஃபைன். ம், நிறைய வேலை இழுத்து போட்டு செய்யாத. புரியுதா? இந்த காஃபி ஒன்று தவிர. ம், நான் இந்த ஃபேமிலிக்காக நிறைய உழைச்சிருக்கேன்டி. அதெல்லாம் அதுக்காக சேர்த்து நீ உட்காந்து சாப்பிட்டேன். சரி ஜங்கு அப்படின்ட்டு அவள் வெளியே போகிறா. அஜய்க்கு அப்படியே பெட்டில் உட்காடுறான். பா, அந்த அன்னைக்கு இவ தான் என் பொண்டாட்டியா வரணும்னு யோசித்தேன். ஆனால் எப்படி தான் எவனோ செஞ்ச செயல் மாதிரி அவங்க அக்கா கறி கர்ப்பமாயி இந்த சிட்டு என் வலையிலேயே விழுந்துருச்சு. யாருக்காகவும் நீ எந்த வேலையும் செய்யாத, எனக்கு பிடிக்காதுடி அப்படின்னு அப்படியே பல்ல கடிக்கிறான். லூனாவையும் மீராவையும் அப்படியே குத்தனை போல இருக்கு ஜேகேக்கு. அத்தா அவளுங்க மட்டும் என் அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியா இல்லாமல் இருந்திருக்கணும். கருத்து தொங்க விட்டுருப்ப என் பொண்டாட்டியை வேலை வாங்கினதுக்கு அப்படின்னு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக மாறுறான் அந்த ஒரு செகண்டில். ஏய், என் பொண்டாட்டிடி, எவ்வளவு அவளை தொடணும்னு நினச்சிங்க, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே அந்த பெட்டோட பெட்ஷீட்டை டைட்டாக கிராப் பண்ணுறான். பட்டுன்னு டோர் ஓப்பன் ஆகிட்டு வாங்கிட்டு வரலாம். ரஜிக்கு கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. லைக் ஒரு இந்த ஆக்டிங் பண்ணுறவங்களாம் கட்டுனதும் அவங்க ஃபேஸ் மாற தெரியுமா, அந்த மாதிரி வாங்கிட்டு உள்ள அந்த உடனே ஜேக்கோட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு டோட்டலாக. சங்குக், ம், அப்போ நான் உனக்காக குக்கிங் பண்ணலாமா? இப்போ தானே சொன்னேன். சரி சரி சாரி சாரி அப்படின்னு பட்டன் டோர் லாக் பண்ணிட்டு ஓடியே போயிட்டா. ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவன் மூஞ்ச அகேன் அந்த கோமாவே மாறுது. இந்த லூனாக்கும் மீராக்கும் இத்தனை நாள் என் மேலே மட்டும்தான் பகன்னு நினச்சேன். எப்போ என் பொண்டாட்டியை வேலை வாங்குற அளவுக்கு வந்துட்டாளுங்களோ. இனிமேல் எல்லா இடத்துலையும் அவனுங்களை செக்கு தான். பார்க்குறேன்டி ஜங்குக், எங்களை விட்டுரு. உன் பொண்டாட்டி இனிமேல் நாங்கள் நல்லா பார்த்துப்போம், நீங்கள் கதறணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஜிகே அப்படியே பெட்டில் படுக்கிறான். ஸோ நம்ம இந்த பாட்டை வந்து இதோட முடிச்சிக்கலாம். நான் இதை ஒரு 2-3 பார்ட்ஸாக போடுறேன். ஓகே, இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச் சௌந்தர்யா அக்கா. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.